வெல்கம் டு ஆத்மா. போலி முகங்கள் கழண்டு கீழே விழும் வரை அதையே நிஜ முகங்களாக நம்பி ஏமாந்து விடுகிறார்கள். விக்டரை நம்பிய ஜெனிஃபர் பலியானதும் அப்படித்தான். பாவத்தையும் குற்றங்களையும் மனிதன் தான் உருவாக்குகிறான். அதை செயல்படுத்த மற்ற மனிதர்களை பயன்படுத்துகிறான். ஆனால் பரிகாரங்களுக்கும் தண்டனைகளுக்கும் மட்டும் கடவுளை எதிர்கொள்ளும் போது இப்படிப்பட்ட சமுதாய சீரழிவு ஏற்படுகிறது. அதற்கு உதாரணம்தான் ஜெனிஃபர். ஜெனிஃபரின் கோர முடிவும் அவளது அவல நிலையையும் கண்டு பீட்டர் எப்படி தாங்கிக் கொள்ளப் போகிறார்? வாருங்கள் ஆத்மாவிற்கு செல்வோம். சார் வணக்கம் சார். நான் ஊட்டி பண்ணையார் ராமூர்த்தி பேசுறேன். நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? ஒரு சின்ன மேட்ரு. வாங்க. வாங்க வாங்க. ஐயா, என்ன பீட்டர் இங்க இருக்கிற? ஏதாவது பணம் வேணுமா? பணம்லாம் ஒண்ணு வேணாம் ஐயா. எனக்கு தெரியும் ஐயா, என் தங்கச்சி நீங்க தான் நாசம் பண்ணீங்கன்னு. தினந்தனம் என் தங்கச்சி கனவுல வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா ஐயா. தயவுசெய்து தப்ப வந்துக்கிட்டு போலீஸ்ல போய் சரண்டர் எடுங்க ஐயா. உன் தங்கச்சி கனவுல வந்து சொல்றதெல்லாம் நிஜம்தான். என்கிட்ட பணம் இருக்கு. உன்னால என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. உனக்கு பணம் தரேன். பணத்தை வாங்கிட்டு போய் சந்தோஷமா இரு. இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. ஐயா, நான் பாசத்தை கொட்டி வளர்த்த பிள்ளையா அது. அதை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களேயா. நான் இப்ப யாரும் அதை அனாதை ஆகிட்டேயா. நீங்க செஞ்ச தப்புக்கு தயவு செஞ்சு பிராய்ச்சத்தை எடுக்கீங்கய்யா. பீட்டர், நான் பிராய்ச்சத்தெல்லாம் தேடிக்கிட்டேன். இந்த உலகத்துல பணம் கொடுத்தா நடக்காது எதுவுமே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. ஏன் உன் தங்கச்சிக்கு ஒரு வேலை இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கு உண்டியல்ல காணிக்க போட்டேன். 10 அனாதைகளுக்கு அன்னதானம் பரிகாரம் பண்ணிட்டேன். குலசாமி கோயில் குளத்துல 3 முறை முங்கி எழுந்துட்டேன். என் பாவம்லாம் போயே போச்சு. இப்ப நான் தூய மனுஷன் ஆயிட்டேன். போ பீட்டர், போய் வேலையை பாரு. ஐயா 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 சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா உங்க கால வேணா போயிரும் ஐயா. பீட்டர், ஐயா போலீஸ் சரண்டர் ஆயிடுங்க ஐயா. ஐயா ஐயா விடுறானா? ஐயா சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா ஐயா சொல்றதை கேளுங்க ஐயா. என் பாவம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா காவடா. ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா 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 தயவு செஞ்சு போலீஸ் சரண்டர் ஆயிடுங்க ஐயா. ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா ஜெனி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாம ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன் ஜெனி? ஐயா ஐயா சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா ஜெனி. ஜெனி ஜெனி ஜெனிமா, என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. ஜெனி, அண்ணனை எப்படிமா தனியா விட்டுட்டு போன? ஜெனி ஜெனி ஜெனிமா, ஜெனி 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 ஜெனி. கர்த்தரே, இதுக்குள்ள என் தங்கச்சி என்கிட்ட பிரிச்சுட்டே கர்த்தரே. ஜெனிமா ஜெனி 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 ஜெனி. மைனர்னா போலீஸ் வந்து ஈஸியாக தப்பிச்சிடலான்டா. அதனால தான் நானே போலீஸில் மாட்டி விட்டு உன்னை வெளியே எடுத்தேன். நீங்க எனக்கு செடி கொடுத்துட்டே இருப்பேன்னு சொல்லுங்க.
உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை ஜெனிஃபர் வேணா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். மனசு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்த விக்டர். நேரா குளத்துல போய் 3 முறை முங்கி வந்துட்டேன். பாவத்தெல்லாம் போய்கிட்டேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. விக்டர், நீ உன் பாவத்தை போக என்ன பண்ணா? நானா நேராக சர்ச்சுக்கு போனேன். ஃபாதரை பார்த்தேன். ஃபாதர் நான் ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டேன்னு சொன்னேன். அவரும் நான் சின்ன பையன் சொல்லி எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துறாரு. தட்ஸ் ஆல். திருந்தி நடக்கணும்னு சொன்னாரு. அதெல்லாம் அவர் வந்து பார்த்துக்கிட்டா இருக்காரு. ஏன்டா இப்படி அநியாயம் பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி கிடையாதா? பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பாவீங்களா? பீட்டர், கண்ணை உருட்டி ஓட்டி பொம்பளை ஊரில் பேசினா பயந்துருவோமா? போடா, மறுபடியும் வந்துகிட்டு. என்ன திமிரு இருந்தா எங்க அண்ணனை அடிச்சிருப்ப. பீட்டர், ஏன் பீட்டர் பொம்பளை ஊரில் பேசுறா? நான் பீட்டர் இல்லடா, அவன் தங்கச்சி ஜெனிஃபர். போலீஸ் கிட்ட இருந்தோம், பாவத்துக்கிட்ட இருந்தோம் பணம் கொடுத்து தப்பிச்சிட்டா நீங்க செஞ்சதெல்லாம் சரியாயிடுமா? சொல்லுங்கடா, சரியாயிடுமா? என்னன்னு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை கொடுக்க வேணாமா? அதுக்கு தண்டா வந்திருக்கேன். அழாதன, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். தப்பு பண்ணிட்டு பரிகாரம் செய்யறவங்களையும் பாவ மன்னிப்பு கேட்கறவங்களையும் நீ தண்டிக்கணும். உனக்கு எப்பவும் துணையா நான் இருப்பேன். எதுக்கும் பயப்படாத. ஜெனி 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 ஜெனிமா ஜெனி ஜெனிமா ஐடியா ஜெனி. பீட்டர், 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 பயப்படாத பீட்டர். அண்ணா, யா 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 உங்க தங்கச்சியோட ஆத்மா மாதிரியே எங்க ஆத்மாவும் சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கு. உங்க தங்கச்சி ஆசையை நிறைவேற்றி உங்க தங்கச்சியோட ஆத்மாக்கு சாந்தி கொடுத்துட்டீங்க. எங்களுக்கும் அதே மாதிரி உதவி செய்வீங்களா? நான் 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 எப்படி உங்களுக்கு உதவி பண்ண முடியும்? உன்னோட நல்ல மனசு எங்களுக்கு தெரியும். எந்த உயிருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற நீ இன்னொரு உயிரை தேவையில்லாம கொல்ல மாட்ட. ஆனா
எங்களோட நிலைமையையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பல பேரோட துரோகத்தினால தான் நாங்கள் இன்னும் ஆத்மாவாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நடந்த துரோகத்துக்கும் திரும்பவும் பழி வாங்கணும்னு எங்களுக்கு தோணாதா? எங்க ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்காக நீங்க கொஞ்சம் மாறிதான் ஆகணும். எங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன்னை நாங்க ஒரு கருவியா தான் பயன்படுத்துவோம். தயவு செய்து உன் உடம்புக்குள்ள எங்கள் ஆத்மா நுழைய அனுமதி கொடு பீட்டர். ப்ளீஸ் பீட்டர். நாங்களும் உங்க தங்கச்சி மாதிரி சில பேரோட துரோகத்தால இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். தயவு செஞ்சு எங்களோட ஆத்மாக்களுக்கு சாந்தி கொடு ப்ளீஸ். என் தங்கச்சியோட அழகு சத்தம் இன்னும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு சார். ஒரு அண்ணன் முன்னாடி வந்து என்ன 2 பேரும் நாசம் பண்ணிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதோட வழி ஒரு அண்ணனுக்கு மட்டும்தான் சார் தெரியும். தன் தங்கையின் வாழ்க்கையை கொடும் பாவிகள் இருவர் பறித்திருந்தாலும் சட்டத்தின் வழியிலேயே கால் பிடித்து கெஞ்சுகிறான் பீட்டர். அது அவர்களுக்கு தரும் கடைசி வாய்ப்பு. தன் தவறுகளை பரிகாரம் மூலமாகவும் பாவ மன்னிப்பு மூலமாகவும் சமரசம் செய்ய முயற்சிப்பவர்களை அண்ணன் பீட்டர் மூலமாக ஜெனிஃபரின் ஆத்மா சரியான பாடத்தை புகட்டிவிட்டது. அப்பொழுது பீட்டருக்கு தெரியாது இது வெறும் ஆரம்பம்தான் என்று. பாதிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு இரக்கம் காட்டும் பீட்டர் பின்பு அந்த ஆத்மாக்களுக்கு உதவும் புரட்சியாளனாகவே மாறிவிட்டான். இந்த மாய உலகத்தில் இதுவும் ஒரு சமுதாய சீர்திருத்தம் தானே. செழியனின் விசாரணையில் இன்று 6ஆம் நாள் கெடும். பீட்டரின் பாவ வேட்டைகள் அன்று முதல் இன்று வரை குற்ற காரணங்களால் தெளிவுபடுத்தப்படாமல் இருந்தது. ஆனால் இன்று அது தெளிவுபடுத்தப்பட்டுவிட்டது. செழியனின் பிடியில் சிக்கிய பீட்டரால் இனி என்ன செய்ய முடியும்? பீட்டரின் வேட்கை இதோடு நிறுத்தப்படுமா? செழியனின் பிடி இறுகுமா? விசாரணை வளையத்தில் சிக்கிக் கொண்டு விட்டான் பீட்டர். இனி என்ன செய்ய போகிறான்? வாருங்கள் பார்க்கலாம். இது வரைக்கும் நீ எத்தனை கொலை பண்ணிருக்க? சத்தியமா நான் ஒரு கொலை கூட பண்ணல சார். பொய் சொல்லாத பீட்டர். நீதான் எல்லா கொலையும் செஞ்சான்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சி மேல சத்தியமா நான் ஒரு கொலை கூட பண்ணல சார். உண்மையை மறைச்சு நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. உண்மையை சொல்லு பீட்டர். எப்படியோ உனக்கு மரண தண்டனை தான். என் தங்கச்சி செத்து போனப்பே நானும் செத்து போயிருப்பேன் சார். தயவு செஞ்சு உங்க தண்டனை எனக்கு கொடுங்க சார். நான் சாக தயாரா தான் சார் இருக்கேன். அப்போ உண்மையை ஒத்துக்க. செய்யாத தப்புக்கு நான் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? பீட்டர், சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காத. அவன் தான் கொலை பண்ணலன்னு சொல்றான்ல, அவனை விட்டுரு ப்ளீஸ். பீட்டர், கண்ணை உருட்டி உருட்டி குரலை மாத்தி பேசி தப்பிச்சிடலாம் நினைக்காத. நான் பீட்டர் இல்ல. நீ யாரு? நீ சுடுகாடுல இருந்து பணத்தை தோண்டி எடுத்தியே சாகர். அவனோட அண்ணி நான் தான். சாகரை கொன்னதும் நான் தான். சார், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தண்டனை கொடுத்துருங்க. நானும் என் தங்கச்சிக்கிட்டே போயிடுறேன். எந்த தப்புமே செய்யாதவனுக்கு மரண தண்டனையா? இது வரைக்கும் 4 மிஸ்ஸிங் கேஸ் தானே தேடிக்கிட்டு இருக்கேன். நாங்க 13 பேர் இருக்கோம். பீட்டரு 13 ஆத்மாக்கும் நல்லது பண்ணிருக்கான். இன்னும் அவன் கடமை முடியல. முதல்ல அவனை வெளியில விட ப்ளீஸ். அப்படின்னா நீ யாரு? ஷாலினி. போன வருஷம் முனிசிபாலிட்டி ரோட்ல ஒன் சைட் லவ்னால ஒரு பொண்ணு மேல ஆசிட் ஊத்தி கொண்டாங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு நான் தான். என்ன கொண்டவன பீட்டர் மூலமா தான் பழி வாங்கினேன். அதுக்கப்புறம் தான்
என் ஆத்மா சாந்தி அடைஞ்சது. எந்த தப்பு செய்யாத பீட்டரை தண்டிக்க உனக்கு உரிமை இல்ல. பீட்டரை விட்டுட்டு முதல்ல நிஜ குற்றவாளியை கண்டுபிடி போ. சார், நீங்க சார் வெயிட் பண்றீங்க? நீங்க சொன்ன மாதிரி என்னை இப்பயே கூட்டு போய் மரண தண்டனை வாங்கி கொடுங்க சார். பீட்டர், இவன் முடிஞ்சா கை வைடா. இப்ப இந்த ரூம்ல நாங்க 13 பேர் இருக்கோம்ல. ஆறாம் நாள் கெடு. செழியனின் விசாரணையில் பீட்டர் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று பீட்டர் வாதாடுகிறார். இடையிடையே ஆத்மாக்கள் பீட்டருக்குள்ளே இறங்கி அவனுக்காக குரல் கொடுப்பது கண்டு செழியன் அதிர்ச்சி அடைகிறான். ஆத்மாக்களின் விசுவாசம் செழியனை பீட்டருக்கு அருகில் நெருங்க விடாமல் பாதுகாக்கிறது. உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாக பீட்டர் மாயமாக மறைந்து விடுகிறான். இதைக் கண்டு செழியன் அதிர்ச்சி அடைகிறான், ஏமாற்றத்தில் உள்ளாகிறான். இது செழியனுக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தருகிறது. ஆத்மாக்களின் பேச்சு வெறும் பகடி அல்ல என்று சப் இன்ஸ்பெக்டர் செழியன் உணர்ந்தானா? பீட்டரால் தாக்கப்பட்ட பாதிரியாரின் நிலைதான் என்ன? அனைத்து குற்றங்களுக்கான எல்லா தடயங்களும் பீட்டரை நோக்கியே இருக்கு. விசாரணை கைதியான பீட்டரோ மாயமாக மறைந்து போய்விட இது சப் இன்ஸ்பெக்டர் செழியனுக்கு மாபெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறது. இதை நம்மால் உணர முடிகிறது. சிறுக சிறுக தேடி அலைந்து கையும் களவுமாக பிடிபட்ட பீட்டர் ஆத்மாக்களின் உதவியால் மாயமாக மறைந்த அதிர்ச்சியிலிருந்து செழியனால் மீண்டு வர முடியுமா? பீட்டர் மீண்டும் பிடிபடுவானா? பாதிரியாரின் நிலைதான் என்ன? செழியனின் அடுத்த இலக்கு என்ன? ஜெயிக்கப் போவது யார்? பீட்டரா, செழியனா? இந்த நீயானானா போட்டியின் கடைசி கட்டம் 7வது நாள் கெடுவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நடக்கப் போகும் உச்சக்கட்டத்தை பார்ப்போம், வாருங்கள். பீட்டரை காப்பாத்தி கூட்டி போக உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லைல்ல. பீட்டர், 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 பீட்டர் எங்க போற? பீட்டர், பீட்டர், எங்கடா போன? பீட்டர், ஃபாதர், ஃபாதர், ஃபாதர் என்னாச்சு உங்களுக்கு? ஃபாதர் என்னாச்சு? ஃபாதர், ஃபாதர் எந்திரிங்க, வாங்க. ஃபாதர், Jesus, Jesus, oh Jesus, oh Jesus. நேரம் காலை 5 மணி. கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் பாவங்கள் நீங்க பெறுவதாக என்னிடத்தில் நீ திரும்பு. நான் உன்னை பத்திரமாக மீட்டுக் கொள்வேன். ஏசையா அதிகாரம் 44 வசனம் 22. இது செழியனுக்கும் பீட்டருக்கும் இடையேயான பனிப்போர் அல்ல,
பாவத்திற்கும் பழிக்கும் இடையேயானது. இதற்கு தீர்வு பாவ மன்னிப்பா அல்லது பாவத்திற்கான தண்டனையா? எதுவானாலும் ஆத்மாக்களின் காவலன் பீட்டரை இனி யாராலும் பிடிக்க முடியாது. அதுபோல்தான் சமுதாயத்தில் நடக்கும் கொடுங்குற்றங்களை தடுக்கவும் முடியாது. இறுதியாக பீட்டரின் சாசனம் ஒன்றே ஒன்றுதான், பாவத்தின் சம்பளம் மரணம். நாளை மீண்டும் ஒரு ஆத்மாவில் சந்திப்போம்.